vlogல போய் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுருக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்ட்டு. கேஸ் நம்ம இப்போ ட்ரிப்ளிகேன் வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். ஏன்னா ரம்ஜான் முடிய போகுது. ஸோ அதுக்காக இங்கே வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் நிறையா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக நான் வந்தேன். இருக்குமா இருக்காதான்லாம் தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னோடய vlog பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய புக்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது. செகண்ட் ஹேண்ட் புக்ஸ், பழைய புக்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா புக்கும் கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் 1-2 புக்காவது இங்கே கிடைக்கும். ஸோ வாங்க அப்படியே இங்கே என்னென்ன ஸ்நாக்ஸ் கிடைக்குது, ஏதாவது கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடையில் பானிபூரி நல்லாயிருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் ஒரு வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன். இங்கே ஒரே க்ரௌடாக இருக்குது. நம்ம ரிட்டர்ன் வரப்போ அந்த பானிபூரி கடையை பார்க்கலாம். நம்ம அப்படியே ஒரு பிளாக் ஒரு ரன் த்ரூ அப்படி நடத்திட்டு திருப்பி ரிட்டர்ன் வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அமிர்தா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இதில் வந்து சம்மருக்கு பை ஒன் கெட் ஒன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டோரில் மட்டும் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு எல்லா ஸ்டோர்லேயும் இருக்கும். ஸோ பை ஒன் கெட் ஒன். ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி என்ஜாய் பண்ணி சம்மரை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. அடிக்கிற வெயில் மண்டை டாப்பை கலட்டுக்குங்க இப்போவே. அதனால் நம்மளை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இந்த ஐசி அண்ட் ஐசி இந்த கடை வந்து ரொம்ப வருஷமாக பழைய கடை. இதில் வந்து ஐஸ்கிரீம் இருக்கும், போனைஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இந்த ட்ரிப்ளிகேன்லேயே மிக பழமையான கடை இது. அப்புறம் இந்த பானிபூரி கடை. இங்கே வந்து பானிபூரி, தஹிபூரி, சமோசா இங்கே எப்போவுமே க்ரௌட் இருக்கும். நம்ம எதாவது வித்தியாசமாக வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதே சமோசா, அதே பானிபூரி. ஒருவேளை நான் லொக்கேஷன் தப்பாக மாறி வந்துட்டேன் போல இருக்கும். ஆனால் இந்த பஜார் ஸ்ட்ரீட் எப்போவுமே ஜேன்னு இருக்கும். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆகும். இங்கே ஒரு A to B இருக்குது. A to B எல்லா இடத்துலையும் தான் இருக்குது, ட்ரிப்ளிகேன்லேயும் இருக்குது. மசாலா பொரி, மசாலா சுண்டல். இது வந்து சிக்கன் பக்கோடா, சிக்கன் 65 ரூபாய் 50 மட்டுமே. பாருங்கள் நல்லா அழகாக ரோஸ்ட்டாக எண்ணெயில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம எதுவுமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கல, ட்ரை பண்ணலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம குட்டி குட்டியாக நடந்து போயிடணும். வெள்ளரிக்காய், பிஞ்சு வெள்ளரிக்காய். இது மாவு இல்லை, இது என்னன்னு தெரியல. ஆனால் பால் சேமியாவா? பால் சேமியா. நான் போன பிளாக்ல கூட உங்களுக்கு சொன்னா தெரியுமா, பால் சேமியா வாங்கி இங்கே பால் காய்ச்சி அதில் போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்றணும், அவ்வளோதான். அதான் பால் சேமியா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது வந்து முறுக்கு மாதிரி இருக்கிற இடியாப்பம். புரிஞ்சுச்சா? புரிஞ்சுன்னு இப்படி ஆட்டுங்க, புரியலன்னா இல்லைன்னு இப்படி சொல்லுங்க. அப்பா இந்த கடையில் அல் மினார் எவ்வளோ கூட்டம். இங்கே வந்து கபாப், அதை பாருங்க, கோழி, சிக்கன், கீ ரைஸ்லாம் விற்கிறாங்க இங்கே. நம்ம ரிட்டர்ன் வரப்போ வாங்கிக்கலாம். கீ ரைஸ் ஒன்று பார்த்து வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்கும் கீ ரைஸ் கிட்ட. சூப்பராக இருக்குது. அதை தாண்டி வர மனசே வரல எனக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து வாங்கணும். அங்கே என்ன விற்கும்? பரோட்டா தான் பரோட்டா 30 ரூபா. சரி, இங்கே கீ ரைஸ் எங்கே ஃபேமஸாக இருக்கும்? அதுவும் அங்கே தானா? எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? விடிய காலைல 5 மணி வரைக்கும். ரம்ஜான் இல்லை, ரம்ஜான் டயன்றனால அவ்வளோ நேரம் இருக்குமா? எத்தனாவது கடைடா? கூட்டமாக இருக்கு.
ரெண்டாவது இது. மூணாவது சிக்கன் பிரியாணி. அது எத்தனை மணிக்கு இறங்கும்? அது எத்தனை மணிக்கு இறங்கும்? சிக்கன் பிரியாணி டைமிங் இருக்கு 10:30 11:30 மணிக்கு சிக்கன் பிரியாணி. போங்க உள்ள போகணும். எல்லா பக்கமும் நெருப்பு தந்து பறந்து ஒயிட் புலாவ், பரோட்டா, சாப்பிட்றதுக்கு அது பார்சல் இருக்குல்ல. பார்சல் பாஸ். வெல்கம் பாய். நான் இந்த சீட்டில் வரப்போ எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கடையில் வந்து சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு. உங்கள் கடையில் நிறைய பேர் சொன்னாங்க. சரி அவருக்கு பார்சல் அதோ இந்த தம்பி தாலி கூட்டிகிட்டு வந்தாப்புல. எத்தனை மணி வரைக்கும் மார்னிங் 5 வரைக்கும். ஈவினிங் 5 மார்னிங் 5 வரைக்கும். நார்மல் டேஸில் ரம்ஜான் வந்து ஈவினிங் மார்னிங் 6 ஆஃப்டர்நூன் 12 அப்புறம் திருப்பி ஈவினிங் 5:30 ஸ்டார்ட் ஆகும். நைட் 1 மணி வரைக்கும். 1 மணி வரைக்கும் வந்தாலும் கீ ரைஸ் கிடைக்கும். கீ ரைஸ் மார்னிங் மட்டும் தான். இப்போ ரம்ஜான் டைம்ன்றதுனால கீ ரைஸ் ஆகும். ஆனால் சொன்னாங்க இங்கே மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இது எல்லாமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டு ரெடி ஆகும். அதனால் 11:30 ரெடி ஆகும். 12:30 கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி 12:30 மணிக்கு ரெடி ஆகும். அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி 2:30 ஆகும். மார்னிங் 4:30 ஆனால் ரம்ஜான் வரைக்கும் ரம்ஜான் ரம்ஜானுக்கு அப்புறம் நார்மலாக பார்த்தீங்கன்னா புதன்கிழமை சிக்கன் பிரியாணி, ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி. வாசனையே நெய்ச்சோறு வாசனை. உள்ள பரோட்டா கொண்டாடா. ஜிலேபி இருப்பாங்க. ஜிலேபி அப்பா ஆனால் பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பீஃப் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பீஃப் தவா கறி இது எல்லாமே இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த தம் கரோட் ஸ்வீட் நான் வாங்கி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலி நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் அந்த ஸ்வீட்டு. நான் சொன்ன பிஸ்மி ஹோட்டல் இதுதான், ஹோட்டல் பிஸ்மி. இங்கே வந்து நீங்கள் பிரியாணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி ருசியாக இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இவங்க செய்கிற கீ ரைஸ் வந்து நம்ம வீட்டில் செஞ்ச இவங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிற கீ ரைஸ் வந்து நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சாலும் அந்த டேஸ்ட் வராது. அவங்க டேஸ்ட் அது அவங்க டேஸ்ட் மட்டும்தான். குமார் என்ன கொடுங்க இன்னும் பார்சல்
क्या भैया ஈரலா ஈரலாம் வேணாம் போட்டி காலி ஆகிடும் வா நான் வந்ததே அந்த ரொட்டி வாங்க சூப்பராக இருக்கும் அந்த ரொட்டி பார்சலுங்க நீங்கள் வாங்கி வீட்டில் அதுக்கேற்ற கிரேவி நீங்கள் வீட்டில் செஞ்சாலும் சரி இல்லை நீங்கள் உங்களுக்கு எந்த கிரேவி பிடிக்குமோ அந்த கிரேவியோடு சாப்பிட்டீங்கன்னா அது ஆயிலே இல்லாமல் ட்ரையாக இருக்கும் அந்த ரொட்டி ஒரு ரொட்டி நல்லா பெருசாக இருக்கும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம்